கூழ் வத்தல் பண்ணணும்னு ஒரு வாரமாக நினச்சிட்டே இருக்கிறது மறந்து போய் நேற்று ஞாபகம் வந்தது. செய்ய ஒன்று செய்ய வச்சுட்டேன். கிலோ அரிசியை நல்லா அரைச்சி அது ஒரு 3.5 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பும் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். மாவை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். லேசாக விட்டுட்டாலும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் கிண்டிட்டு மிதமான தீயை வச்சு கிண்டிகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். காரம் வேண்டாங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராமோ 200 கிராமோ உங்கள் விருப்பம்தான். நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட போட்டேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதையும் போட்டு மாவு பாதி பதம் வெந்த பிறகு தான் பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டேன். அதுக்கப்புறம் மாவு இந்த பதத்துக்கு நல்லா வெந்து வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் காலையில் தான் ஊற்ற போகிறேன். காலையில் ஊற்றும்போது சொல்கிறேன், காட்டுறேன். காலையில் கூழ் வத்தல் ஊற்றும் போது வீடியோ எடுக்க முடியல. ஆனால் ஊற்றின அப்புறமா தான் வீடியோ எடுத்தேன். நான் ஊற்றி முடித்தாச்சு ஒரு வழியாக கூழ் வத்தல்.